Hello folks, welcome to Techie Tamil. நான் உங்க சுதர்ஷன். போட் அப்படின்ற கம்பெனி உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கம்பெனி. இப்போ ரீசெண்டா அந்த கம்பெனில இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, போட் ஃபிளாஷ் அப்படினு சொல்லிட்டு. சோ இந்த போட் ஃபிளாஷ் அப்படின்ற ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்க போன்ல வந்து வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போட் வாட்ச் ஃபிளாஷ். இந்த போட் வாட்ச் ஃபிளாஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து லான்ச் ஆச்சு. லான்ச் எங்கே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட வெப்சைட்டில் வந்து ஆச்சு. 12 o'clock வந்து ஃப்ளாஷ் சேல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஆர்டர் போட்டு வந்து வாங்கினேன். இன்றைக்கி தான் வந்து டெலிவர் ஆச்சு. அதாவது 12/3/2021 அன்னைக்கு வந்து டெலிவர் ஆச்சு. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். ஸோ இப்போ வந்து இந்த போட் வாட்ச் ஃப்ளாஷ் அப்படின்ற வந்து அவுட் ஆஃப் சேலில் வந்து இருக்குது. ஒரே நாள் தான் வந்து ஃப்ளாஷ் சேல் வந்து கொடுத்தாங்க. உடனே எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சேல் எப்போ போடுவாங்க அப்படின்ற வந்து இன்னும் வந்து நோட்டிஃபை பண்ணலை. ஸோ எப்போ நோட்டிஃபை பண்ணுறாங்களோ அப்போ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. போட்டோட பிராண்டிங் வந்து ரைட் சைடில் வந்து இருக்குது. ஸோ ஃப்ளாண்ட் யுவர் ஃபிட்னஸ் அப்படின்ற டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிம் மெட்டாலிக் டிசைன் அப்படின்றது வந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் வாட்ச் எப்படி இருக்கும் பாக்ஸ்குள்ளே அப்படின்ற வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட பிராண்டிங் வந்து இருக்கு ரைட் சைடில். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1.3 inches ஃபுல் டச் எல்சிடி டிஸ்பிளே, அப்புறம் வந்து கால் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இதிலே வந்து வரும் வைப்ரேஷன் அலர்ட்டோட. அண்ட் கேமரா மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். செடன்ட்ரி அண்ட் ஹைட்ரேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். அண்ட் வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாமே வந்து கொடுக்கும். மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து இருக்குது அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளட் ஆக்சிஜன், ஹார்ட் ரேட், ஸ்டெப் மானிட்டரிங் அண்ட் ப்ரீத்திங் கண்ட்ரோல், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா iOS 9.0 அதுக்கு மேலே உள்ள வெர்ஷன்ஸ் அண்ட் Android 5.0 அண்ட் அபோவ் வெர்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் IP68 வாட்டர் டஸ்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட MRP அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6,999 rupees அப்படின்ற வந்து பேக் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸோட பேக் சைடில். பட் ஆனால் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2,499 ரூபாய்க்கு தான் நான் வந்து இந்த வாட்ச் வந்து அமேசானில் வந்து வாங்கினேன். ஸோ இதுக்கடுத்து சேல் வந்தாலுமே அதே ப்ரைஸுக்கு தான் வரும். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு சைடுமே அவங்களோட சீல் வந்து இருக்குது. ஸோ இப்போ சீலை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாட்ச் ஃப்ளாஷோட வாட்ச் ஹெட் வந்து இருக்குது இந்த சைடு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர். ஸ்ட்ராப்போட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் ஃபினிஷ் தான். ஸோ வாட்சோட ஸ்ட்ராப்போட ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பிளாக் கலர் வந்து இருக்கும். அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து இருக்கும். அண்ட் பின்னாடியும் ப்ளூ கலர் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஓரமாக வந்து வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்சோட ஹெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட வாட்சோட ஹெட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் வந்து இருக்குது. போட்டோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே போட் வாட்ச் ஃப்ளாஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதில் வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாட்சுக்கு.
ஸோ உங்களுக்கு வாரண்டி கிளைம்ஸ் எல்லாமே அவங்களோட இமெயில் மூலமாகவும் அவங்களோட ஃபோன் நம்பர் மூலமாகவும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக போட்டோட ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே இதே புக்லெட் தான் வந்து வரும். ஸோ அந்த புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து ஓரமாக வந்து வச்சிடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட இந்த வாட்சுக்கான யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, பாக்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, அந்தந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சார்ஜ் பண்ணணும், எப்படி வந்து வாட்சை ஆன் ஆஃப் பண்ணணும், இந்த வாட்ச்க்கான அப்ளிகேஷனை எப்படி ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணணும், என்ன அப்ளிகேஷன் அது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோன் கூட எப்படி வந்து வாட்சை வந்து சிங்க் பண்ணணும், அதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி வந்து நேவிகேட் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வாட்சை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இது வந்து தேவையில்லை. ஸோ நான் வாட்ச் உங்களுக்கு ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றத வந்து காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு இதை படிக்கணும் அப்படின்னா பாஸ் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து வாட்சோட ஹெட்டை வந்து ஸ்ட்ராப் கூட மாட்டிட்டு வாட்சை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ வாட்சுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து இப்போ வந்து அன்ராப் பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராப்பை வந்து கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ராப் அவங்களே மாட்டி வந்து கொடுத்துருக்கலாம். அது ரொம்ப லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது மாட்டுறதுக்கு. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஸ்ட்ராப் வந்து மாட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து வாட்ச் வந்து ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணதுமே இப்போ தான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். உடனே வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து வந்துருச்சு. லோடெலாம் எதுவுமே வந்து ஆகலை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 46% வந்து சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ இதில் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாக், ரன், சைக்கிளிங், கிளைம், யோகா, பாஸ்கெட் பால், ஃபுட்பால், பேட்மிண்டன், ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடுக்கு இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பேக் சைட் போனோம் அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலும் போயிடும். அப்படி இல்லைனா இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் ஃபஸ்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து டச் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 3, 2, 1 அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லும். நீங்கள் இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், எவ்வளோ நிமிஷத்துக்கு பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இதிலே வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஷட்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஷட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தூரத்தில் உங்கள் ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து இந்த வாட்ச் வந்து உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆயிரும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் பிளட் ஆக்சிஜன் லெவல் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைன் ஃபோன் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனில் ஃபைன் மை ஃபோன் அப்படின்ற அப்ளிகேஷன் ஏற்றிட்டு இந்த வாட்ச் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் எங்கே இருந்தாலுமே இந்த வாட்சை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபோன் கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைன் மை ஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ரிங் வந்து கொடுக்கும். இதிலேருந்தே அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ஸ்லீப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. எவ்வளோ செகண்டுக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்லீப்பில் போகணும், அதாவது இப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்றத வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ் அவங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுனீங்க அப்படின்னா கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸும் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஏற்றி வச்சுருக்க கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் இந்த ஃபோன் கனெக்ட் ஆகும்போது என்னென்ன ஃபோன் கூட கனெக்ட் ஆச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும் இந்த ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட் பவர் ஆஃப் ஆப்ஷன், QR கோட், போட்டோட QR கோட் வச்சு நீங்கள் வந்து ஃபோனில் வந்து அப்ளிகேஷன் வந்து ஏற்றிக்கலாம்.
ஸோ அந்த QR கோட் அப்புறம் வந்து அபவுட்டில் வந்து யூனிக் ஐடிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேருந்து கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் ட்ராக்கர் வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் ஓடி இருக்கீங்க, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க, எவ்வளோ கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். BPM ஹார்ட் ரேட் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லீப்பிங் டைம் எல்லாமே வந்து இது வந்து மானிட்டர் பண்ணும். அண்ட் வெதர் ஃபார்காஸ்டிங்கும் இதில் வந்து இருக்குது. மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபோனில் ஓட விட்டுட்டு. அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் 5 லெவல் ஆஃப் பிரைட்னஸ் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து டார்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு டார்ச் மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் தெரில. அந்த LCD லைட் வந்து இருட்டாக இருக்க டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணால் அப்படின்றாங்க. அண்ட் இதில் வந்து மெசேஜஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டு. ஸோ வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வாட்சோட சைடில் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து MFP பட்டன், மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். ஸோ இதிலே வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம், நிறையா ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். வாட்சோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ஃபினிஷ் மட்டும்தான் வந்து இருக்குது, எதுவுமே வந்து இல்லை, ஒரே ஒரு பட்டன் தான். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே மேக்னெட்டிக் சார்ஜிங் பின் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணி. அண்ட் ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரப்பர் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வெட் ப்ரூஃபிங்காக. ஸோ இந்த வாட்சோட குவிக் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1.3 inches ஃபுல் HD LCD டிஸ்பிளே. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 200 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இதோட நெட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33 கிராமு மொத்தமாகவே. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 hours வந்து ஆன் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டைம் அப் டு 7 days வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 days வரைக்கும் தாங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் GPS எல்லாமே வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் 2499 rupees. ஸோ இந்த வாட்ச் சார்ஜ் பண்ணுறதுக்கான அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 watts 2 ampere அடாப்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வாட்ச் பற்றின விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. போட் ஃப்ளாஷ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2500 தான் பட்ஜெட் அப்படின்னா இந்த வாட்ச் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ரிவ்யூ இன்னும் ஒரு 1 week 1.5 weekல வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஒரு 10 நாள் 15 நாள் யூஸ் பண்ணிட்டு டிஸ்பிளே எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி நிற்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறும் ஃபார் டெக் இட் தமிழ். நன்றி.